சிலுவை பாதை முன்னுரை. திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். இங்கு பணிந்திருப்பது என்பது அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு அல்ல. மாறாக அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முன்மாதிரி காட்டிச் சென்ற கீழ்ப்படிதலின் மகத்துவமாகும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். அதுபோல உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள். இந்த அன்பு பிரதிபலன் எதிர்பார்க்காத தியாக அன்பின் உன்னத படிநிலையாகும். இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் திரு அவை மணவாட்டியாகவும் உருவகப்படுத்தப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க திருமண உறவிலும் குடும்பங்களிலும் நாம் நிலை தடுமாறும் போது இயேசு கிறிஸ்து குடும்பங்களுக்காக எவ்வாறெல்லாம் சிலுவை பாதையை மேற்கொள்கிறார் என்று சற்று ஆழமாக சிந்தித்து எந்தெந்த நிலைகளில் நாம் மனம் மாற வேண்டும் என்று முடிவெடுப்போம். அதன் வழியாக நமது குடும்பங்களும் திரு குடும்பங்களாக மாறி கிறிஸ்துவின் அன்பை வென்றெடுக்க இணைவோம் இந்த கல்வாரி பாதையில். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமீன். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மாதாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். முதல் நிலை.
இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோசேப்பு மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த இயேசுவும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம் என்று கூறுகிறார். உலகை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் கடவுளே தீர்ப்பளிக்க துணியாத போது நாம் எத்தனை முறை எத்தனை பேரை விமர்சனத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறோம். கணவன் மனைவியின் உறவினர்களையும் மனைவி கணவனின் உறவினர்களையும் மாறி மாறி குறை கூறும்போது அதை கண்ணோக்கும் பிள்ளைகளின் உள்ளத்திலும் குறை கூறும் எண்ணம் மேலோங்குகிறது. தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை சிந்திப்போம், வாழ்வாக்க முயற்சிப்போம். அன்பு இயேசுவே, எங்களின் குடும்ப உறவுகளில் உம் முகம் கண்டு அனைவரையும் அன்பு செய்ய வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே, ஆராதனை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். போதை அடிமைத்தனங்களால் குடிபோதையில் குடும்பங்களை சின்னாபின்னமாக்கும் கணவர்களும் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு தகுதிக்கு மீறி செலவுகள் செய்து குடும்பங்களை கடனுக்குள்ளாக்கும் மனைவியரும் தம்முடன் பழகும் நண்பர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போன்று உடை உடுத்தவும் அவசியமற்ற பொருட்களின் மீது ஆசை கொண்டு பெற்றோரை கடனுக்குள்ளாக்கும் குழந்தைகளும் இருக்கும் வரையில் இயேசு இன்றும் சிலுவை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ், குடும்பங்களே உலகிற்கு உப்பாக ஒளியாக திகழ்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்ற வார்த்தைகளை வாழ்வாக்கி எங்கள் குடும்பங்களும் உம்மை பின்பற்றி திரு குடும்பங்களாக மாறி சமூகத்தின் இருள் அகற்ற வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே, ஆராதனை
தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். அப்படி இருக்க எவனும் தன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருக்கட்டும். மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். உலக அளவில் 28% கத்தோலிக்கர்கள் மனமுறிவை பெறுகின்றனர். உருகி காதலித்து திருமணம் செய்து கொண்ட காதல் தம்பதியினரும் மிக ஆடம்பரமாக அரங்கேறும் பெரியோர் ஏற்பாடு செய்த திருமணமாயினும் வெறும் சாதாரண காரணங்களுக்காக மனமுறிவை நாடும் தம்பதியினரால் திருமண உறவுகள் சிதைக்கப்படும் போதும் இயேசு மனப்பாரம் தாங்காமல் தடுமாறி விழுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ், குடும்பங்கள் மிகவும் விலையேற பெற்றவை. கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் உண்மையான நம்பிக்கையை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து திரு குடும்பமாக வாழ்ந்திட வரமருளும். ஆமீன். எந்நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, எந்நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே, புகழத்தக்கவள் என்ற வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுத்தவர் அன்னை மரியாள். பாலூட்டி சீராட்டி வளர்த்த தன் ஒரே மகனின் கோர சாவிலும் அவரை திடப்படுத்தி தேற்றி இறை சித்தத்தை நிறைவேற்ற உடனிருந்தார். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்ற வார்த்தைகளுக்கு உரிமையுடையவர் அன்னை மரியாள். உலகை உருவாக்கிய வார்த்தையாகிய திருமகனுக்கு ஆறுதல் அளித்தவர் அன்னை மரியாள். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் பெண்கள் அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற இறுதி வரை எல்லா சூழ்நிலைகளிலும் மன உறுதியுடன் இருக்க வேண்டும். குடும்பத் தலைவியாய் இருக்கும் அன்னையர்கள் கணவனுடனும் குழந்தைகளுடனும் இணைந்து அனுதினம் குடும்ப ஜெபமாலை ஜெபித்து அன்னை மரியாளின் பரிந்துரை மூலமாக வாழ்வில் வெற்றி பெற முயற்சி கொள்ள வேண்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும்
மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்ற இறை வார்த்தைக்கேற்ப எங்கள் குழந்தைகளும் வாழ்ந்திட வளர்ந்திட வரமருளும். ஆமீன். எந்நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, எந்நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவை சுமக்க உதவிய சீமோன் போன்று இன்று குடும்ப உறவின் சிதைவுகளால் சிலுவை சுமக்கும் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் விதமாக கூட்டு குடும்பங்கள் திகழ்கின்றன என்பதே சாலச் சிறந்தது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சுய விருப்பு வெறுப்புகளை உறவுகளுக்காக தியாகம் செய்து ஒன்றாக கூடி ஜெபித்து உணவு வேளையில் உணவோடு சேர்த்து அன்பையும் பகிர்ந்து வாழ்வதே கூட்டு குடும்பத்தின் மகத்துவமாகும். இம் மனநிலை குடும்பங்களில் மலர இறை துணையை நாளும் நாடுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வின் விழுமியங்களை எங்கள் குடும்பங்களின் மேல்வழி சட்டமாக கொண்டு வாழவும் அதனிமித்தம் வாழ்வின் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் வரம் தந்து எங்களை ஆசீர்வதியும். ஆமீன். எந்நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, எந்நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்கா என்றால் கடவுளின் உண்மையான சாயல் என்பது பொருள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் குறிப்பிட்டுள்ள கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு எதிரான பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், பிரிவினை, பிளவு போன்ற ஊனியல்பின் செயல்களால் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தாது எதிர் சாட்சிகளாக திகழும் போது இயேசுவின் முகத்தை மென்மேலும் சிதைக்கிறோம். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வின் எல்லா தருணங்களிலும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை
பறைசாற்றி இயேசுவின் சாட்சிகளாக மாறி இயேசுவின் பாடுகளை அர்த்தமுள்ளதாக்குவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, இனி வாழ்பவன் நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்ற பவுலடியாரின் கூற்றின்படி கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவளாக வாழ்ந்து சீடத்துவ குடும்பங்களாக மாறிட வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு திரும்பவும் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று கூறி கடவுள் முதல் குடும்பத்தை உருவாக்கினார். கடவுள் தனது அளவற்ற அன்பை உலகிற்கு வழங்கி மனுக்குலத்தை மீட்க தம் ஒரே மகனை குடும்பத்தின் வழியாக கையளிக்க திரு குடும்பத்தை உருவாக்கினார். அத்தகைய சிறப்புமிக்க குடும்ப உறவை ஏற்படுத்த நாம் நேரம் காலம் கணக்கிட்டு சுபதினம் சுப முகூர்த்தம் என்று திருமணங்களை அரங்கேற்றும் நமது அவநம்பிக்கையினால் இயேசு இடறி விழுகிறார். செவ்வாயோ வெறுவாய், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, சனிப்பினம் தனிப்போகாது என்று இறைவன் நன்மைத்தனங்களோடு படைத்த எல்லா நாட்களுக்கும் நேரத்திற்கும் மனிதன் தனது மூட நம்பிக்கையினால் நன்மை தீமைகளை முன்குறிப்பது இயேசுவின் இறை வல்லமையையே சந்தேகத்திற்கு உட்படுத்துவதாகும். இடறி விழுந்திருக்கும் நாம் எழ முயற்சிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, தந்தை தம் அதிகாரத்தால் முன்குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல என்ற வார்த்தைகளை ஏற்று எல்லா நேரமும் நல்ல நேரமே என்பதை உணர்ந்து இந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள்ள வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. இயேசுவை பெண்கள் சந்திக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தனது ஊன் உறக்கத்தை துச்சமென கருதி குடும்பத்திற்காக தன்னையே கரைத்து கொள்ளும் பெண்கள்தான் சிறந்த இல்லத்தரசிகளாக சித்தரிக்கப்படுகின்றனர். பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினி என்று பெண்களை பெருமைப்படுத்துவதாக அறிக்கையிட்டு அவர்களின் தனிமனித விருப்பங்களை மறுக்கும் சமுதாயத்தில் வாழும் பெண்கள் தன்னை பற்றியோ தன் உடல் நலனை குறித்தோ சிறிதும் கவலை கொள்ளாது தன் குடும்ப நலனுக்காக தன்னையே முற்றிலும் கரைத்து கொள்கின்றனர். இத்தகைய தியாகங்களை செய்து தங்களையே குடும்பத்திற்காக இழக்கும் நிலையிலும் 70% பெண்கள் குடும்ப வன்முறைக்கு ஆளாகின்றார்கள். 1-10-46-914 குடும்ப வன்முறை வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு மன அழுத்தத்தில் வாடி கிடக்கும் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவின் ஆறுதலில் திடம் பெறுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தையை ஏற்று பெண்களின் மாண்பும் மகத்துவமும் குடும்பங்களில் போற்றப்பட வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோசிப்பு மரியாளை ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். எகிப்திற்கு தப்பியோடு செல்லுமாறும் எகிப்திலிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லுமாறும் பணிக்கப்படுகிறார். இறை திட்டத்திற்கு மறைப்பு கூறாமல் செய்து முடிக்கிறார். அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று தம்மையே இறை சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறார். இயேசு சிலுவைச் சாவை ஏற்கும் அளவிற்கு இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படுகிறார். இன்று நமது வாழ்வின் சிறு சிறு குடும்ப போராட்ட நேரங்களில் கஷ்டங்களுக்காகவும் கடன் சுமைகளுக்காகவும் கடவுளுக்கு எதிராக வாதாடும் போதும் இக்கட்டான தருணங்களில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கடவுளுக்கு கண்ணில்லை, என் விண்ணப்பங்கள் கடவுளின் காதுகளில் கேட்கவில்லை என்றெல்லாம் முணுமுணுத்து கடவுளை காயப்படுத்தும் போதும் நமது வார்த்தையாகிய ஆயுதங்களால் இயேசு தடுக்கி விழுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இறை விருப்பத்திற்கு எங்களது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து திரு குடும்பங்களாக மாறிட வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை
பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் உடைகளை கழற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விவிலியத்தின் பார்வையில் நிர்வாணம் என்பது பாவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து ஆடையின்றி இருந்ததால் ஒளிந்து கொள்கின்றனர். திருமண ஆடையின்றி இருந்தவன் அழுகையும் அங்கலாய்ப்பும் உள்ள இருளில் தள்ளப்படுகிறான் என்று மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது இறைவார்த்தையில் கூறப்பட்டுள்ளது. குடும்பம் என்பது திரு அவை. அது கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார். கணவனும் மனைவியும் தங்களது திருமண உடன்படிக்கையின் போது கடவுள் முன்னிலையில் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து பிரமாணிக்கமில்லாமலும் தகாத உறவுகளாலும் திருமண வாழ்வை களங்கப்படுத்தும் போதும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய பண்பாட்டை மறந்து வாழும் போதும் கள்ளக்காதலின் விளைவாக தான் பெற்ற குழந்தையை கொலை செய்யும் போதும் இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார். சிந்திப்போம், மனம் தெரிந்துவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, தங்களது தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டு தூய்மையுடனும் பிரமாணிக்கத்துடனும் குடும்ப உறுப்பினர்கள் வாழ வரமருளும். ஆமேன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மிகவும் பாரப்பட்டு வடுக்களோடும் காயங்களோடும் இருக்கும் குடும்பங்களை நான் மிகவும் விரும்புகிறேன். ஏனெனில் குடும்பத்தில் ஏற்படும் இந்த வடுக்களும் காயங்களும் பிரமாணிக்கத்தின் வெளிப்பாடாகும். இத்தகைய குடும்பங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே பகிரப்படும் அன்பு எளிதான ஒன்றல்ல, அது மிகவும் அழகான அன்பாகும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் துன்புறும் குடும்பங்களை குறித்து குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்று பவுலடியார் கூறியவாறு நாமும் நமது குடும்பங்களில் ஏற்படும் துன்பத் துயரங்களையும் வேதனைகளையும் கிறிஸ்துவின் வேதனைகளோடு இணைத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். விபத்துக்களினாலோ முதுமையினாலோ உடல் சுகவீனத்தாலோ படுக்கையில் இருக்கும் கணவனையோ மனைவியையோ கவனித்து கொள்ள நேரிடும் போது ஒருவித சலிப்போடு பணிவிடைகளை செய்யும் தருணங்களிலும் உடல் வளர்ச்சியோ மன வளர்ச்சியோ குன்றிய குழந்தைகளை பாரமாக கருதி புறக்கணிக்கும் போதும் இயேசு
ஆணிகளால் அறையப்படுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, குடும்பத்தில் ஏற்படும் வேதனை சோதனைகளை எண்ணி மனம் நொந்து வருந்தாமல் இயேசுவின் தியாக அன்பை வெளிப்படுத்த கிடைத்த வாய்ப்பாக கருதி சவால்களை எதிர்கொள்ள வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கணவன் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். படைப்பின் நீட்சியில் பங்கு கொள்ளும் உரிமையை குடும்பத்தின் வழியாக கடவுள் மனிதர்களுக்கு வழங்கியுள்ளார். திருமணம் என்பது வாழ்வின் உண்மையான அடையாளம். திருமணம் இயேசு கிறிஸ்துவின் மற்றும் திரு அவையின் அன்பின் அடையாளம் என்ற வாக்குறுதியை சிலுவை வழியாக நமக்கு நிரூபிக்கிறார் என்ற திருத்தந்தை பிரான்சிஸின் கருத்துக்கள் வாயிலாக குடும்பத்தின் மாண்பினை உணர்ந்து கொள்ளலாம். சிறப்புமிக்க குடும்ப வாழ்வின் மகத்துவத்தை உணராமல் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று மூவொரு இறைவனின் பிரசன்னத்தில் கொடுக்கப்படும் பொருள்பொதிந்த வாக்குறுதிகள் இன்றைய நவநாகரிக குடும்பங்களில் அர்த்தமற்றதாக மாறிவிடுகின்றது. நான் யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை என்று கணவரும் மனைவியும் சிந்திக்க தொடங்கிவிட்டதால் குடும்பம் என்ற அமைப்பிற்குள் தங்களை இணைத்து கொள்ள விரும்புவதில்லை. கணவன் மனைவியை இணைக்கும் தூய அன்பில் வாழ மனமின்றி கலாச்சார சீர்கேடுகளால் திருமணத்திற்கு முன்பே சேர்ந்து வாழ்தல், பிரமாணிக்கமின்றி இருத்தல், இளம் வயதிலேயே திருமணம் என்ற இழிவான செயல்களால் அதன் மாண்பை சிதைக்கும் போது இயேசு மனம் கசந்து சிலுவையில் உயிர் விடுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, குடும்பங்கள் மூவொரு இறைவன் தங்கி வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்து வாழ வரமருளும். ஆமேன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை சிலுவை நின்று இறக்குகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படும் பெண்களை அன்னை மரியாள் தனது மடியினில் தாங்கி ஆறுதல் அளிக்கின்றார். இளம் வயதில் கணவனை இழந்த கைம்பெண்கள் சமுதாயத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க அன்னை மரியாளிடமிருந்து துணிவையும், முதிர்ந்த வயதில் துணையை இழந்து வாடுவோர் அன்னையின் பரிந்துரையையும் பெற்றுக்கொள்ள அன்னை மரியாவின் துணையும் நாட வேண்டும். இயேசுவின் இறையரசு பணியில் அன்னை மரியை உடன் மீட்பராக்கினார். ஆண்டவர் பெண்களை போற்றும் இயேசுவின் கருத்தியலை முன்னெடுக்கும் விதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவாக்கு வாசகர் பணிக்கும் திருப்பீட பணியாளர் நிலைக்கும் திருமுழுக்கு பெற்றுள்ள பெண்களுக்கு அனுமதி அளித்துள்ளார். மேலும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அருள் சகோதரி நத்தாலியா அவர்களை வரலாற்றில் முதன்முறையாக அகில உலக ஆயர் மாமன்ற திருப்பேரவை அமைப்பில் ஓட்டுரிமையில் பங்கு பெற நியமித்துள்ளார். திரு அவையின் செயல்பாடுகளுக்கு பதிலிறுப்பு செய்யும் விதமாகவும் பெண் ஒரு சிறந்த நிர்வாக ஆளுமை என்பதை அங்கீகரிக்கும் விதமாகவும் குடும்ப நிர்வாகத்திலும் திரு அவை நிர்வாகத்திலும் பெண்களுக்கும் உரிய இடமளித்து பெண்களின் கருத்துக்களை மதிக்கக்கூடிய மனநிலை குடும்பங்களில் திரு அவையில் வளர நம் இதயங்களை பயிற்றுவிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, பெண்களின் உணர்வுகளையும் திறமைகளையும் புரிந்து பெண்களுக்குரிய மதிப்பை அளித்திட வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனது தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மனைவி எனக்கு கிடைக்கவில்லை. எனது அழகுக்கும் வசதிக்கும் ஏற்றாற்போல் எனக்கு கணவன் அமையவில்லை. நான் எதிர்பார்த்த வாழ்வு எனக்கு கைகூடவில்லை என்ற புலம்பல்கள் அநேக குடும்பங்களில் அன்றாட நிகழ்வாகிவிட்டன. அனைவரும் தாங்கள் எதிர்பார்த்ததை போன்று வாழ்வதில்லை. நாம் நமது குடும்பங்களில் ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை பெரிதாக்குகிறோம். ஆனால் இவற்றை கடந்து நமது குடும்ப அன்பில் வாழ இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் கொடை மன்னிப்பு. மன்னிப்பு இல்லாத குடும்பங்கள் அமைதி இழந்து சோர்வடைந்து கடவுளுடனான உறவை தவற விடுகின்றன. மன்னிக்காத மனம் விஷம் போன்றது. அது நம்மை மதிமயக்கி நமது குடும்பங்களை மரணத்திற்கு இட்டு செல்லும் என்ற கருத்தினை திருத்தந்தை பிரான்சிஸ் பதிவு செய்துள்ளார். மன்னிக்கப்படாத தருணங்களையும் நிறைவேறாத ஆசைகளையும் அதனால் ஏற்பட்ட மன வருத்தங்களையும் குடும்பம் என்பது கடவுள் அளித்திருக்கும் மாபெரும் கொடை என்பதை உணர்ந்து நன்றி உணர்வோடும் அன்போடும் வாழ முயற்சிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர்த்தெழுந்துள்ளீர்கள் என்ற கூற்றின்படி உயிர்ப்பின் மக்களாக திகழ்ந்து திரு குடும்ப அன்போடு தினமும் வாழ வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த
ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சிலுவை பாதையை தியானித்த நாம் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இந்த மன்னிப்பு மன்றாட்டை பாடுவோம். தாவீது தாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இறைவனிடம் தாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி மன்றாடிய பாடல். திருப்பாடல்கள் 51 திருவிவிலியத்தில் எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம் சொந்த கருத்துக்களுக்காக அன்னையின் பரிந்துரையை வேண்டி ஒப்பு கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.